நமஸ்காரம். நான் அஸ்ட்ரோமிருதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி மற்றும் பதில், அதேபோல் கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பற்றித்தான். முதலில் கேள்வியானது, ஒரு முறை அர்ச்சித்த வில்வத்தை மீண்டும் பயன்படுத்தலாமா? இந்த கேள்விக்கான பதிலை பார்த்த பிறகு இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். ஒரு முறை அர்ச்சித்த வில்வத்தை நிச்சயம் 5 முறை பயன்படுத்தலாம். அது சாஸ்திரத்தில் இருக்கிறது. வில்வம் மட்டும் அல்ல, துளசியையும் 5 முறை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முறை பயன்படுத்திய பிறகு அதை சந்தனம், பச்சை கற்பூரம், அதே போல் நல்ல அதாவது ரோஜா இதழில் கிடைக்கும் பன்னீர், அந்த மாதிரி கலவையை நீரில் நன்றாக கழுவி அடுத்த நாள் அதை பயன்படுத்தலாம். அடுத்த நாளோ அடுத்த முறையோ பயன்படுத்தலாம். அதுபோல் 5 முறை வில்வத்தையும் சரி துளசியும் சரி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். இது எப்பொழுது செய்யலாம் என்றால், ஒருவேளை உங்களுக்கு துளசியும் சரி வில்வமும் சரி தினமும் கிடைப்பதற்கு பூஜை செய்ய கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், நீங்கள் தினமும் பரிசுத்தமான இலைகளை, வில்வமாகட்டும் துளசியாகட்டும் இலைகளை நீங்கள் பறித்து கடவுளுக்கு அர்ச்சனை செய்யலாம். ஒருவேளை கிடைக்காத சூழ்நிலை, அவ்வப்போது துளசியும் வில்வம் கிடைக்காது என்ற சூழ்நிலை வந்தால் மட்டும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம். கேட்ட கேள்விக்கான பதில் மீண்டும், அதாவது ஒரு முறை அர்ச்சித்த வில்வம் மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள், ஆனாலும் துளசியும் சேர்த்து சொல்லுகிறேன். ஒரு முறை அர்ச்சித்த வில்வத்தையும் சரி துளசியும் சரி கிடைக்காத சூழ்நிலை, மீண்டும் அர்ச்சனை செய்ய கிடைக்காத நேரத்தில் நல்ல சுத்தமான, நான் மேற்கூறியபடி சுத்தமான நீரில் கழுவி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தலாம், கடவுள் பூஜைக்கு உபயோகப்படுத்தலாம். அதுபோல் 5 முறை செய்யலாம். எனவே ஒரு முறை அர்ச்சித்த வில்வத்தை நிச்சயம் நாம், வில்வமாகட்டும் துளசியாகட்டும், நாம் 5 முறை அல்லது அதாவது பல முறை என்றால் 5 முறை வரை பயன்படுத்தலாம் என்பது நிதர்சனமான உண்மை, சாஸ்திரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். ஒரு முறை என்றாலே சூரிய கிரகத்தை குறிக்கும். ஏனென்றால் 1 என்றால் சூரிய கிரகத்தை குறிக்கும். ஒரு முறை நாம் பூஜை செய்து முடிந்தாகிவிட்டது. அப்போ ஒரு முறை என்றால் சூரிய கிரகத்தை குறிக்கும். அர்ச்சித்த வில்வத்தை மீண்டும் பயன்படுத்தலாமா என்று சொல்லும் பொழுது, அர்ச்சித்த வில்வம் என்றால், அர்ச்சனை என்றால் நம் வாயிலிருந்து வரும் தெய்வீக நாமங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால், ஓம் விஷ்ணுவே நமோ, ஓம் மதுசூதனாய நமோ, திரிவிக்ரமாய நமோ, ஓம் வாமனாய நமோ, ஓம் ஸ்ரீதராய நமோ, இந்த மாதிரியெல்லாம் நாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லி 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 நாம் அதாவது துளசியோ அதேபோல் சிவபெருமான நாமத்தை சொல்லி சொல்லி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி வில்வத்தை அர்ச்சனை செய்துவிட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டும், விஷ்ணு பகவானை துளசியால் அர்ச்சனை செய்து வணங்கிவிட்டும் வருவது அந்த சொற்றொடரில், அதாவது அர்ச்சித்த வில்வம், அர்ச்சித்த துளசி, அந்த சொற்றொடரில் புத கிரகம் அடங்கியிருக்கு. ஏனென்றால் நம் வாய் வழி சொற்கள் வெளிவந்து, தெய்வீக நாமம் வெளிவந்து, வில்லுவத்தை, பசுமை நிறைந்த வில்வம், இலை என்றாலும் புதன்தான், பசுமை நிறத்தை குறிப்பதும் புதன்தான். எனவே சொல்லை குறிப்பதும் புதன்தான். எனவே இந்த சொற்றொடரில் புத கிரகமும் மீண்டும் தெய்வீகத்திற்கு பயன்படுத்தலாமா என்றால், தெய்வீகம் என்று வரும்போது அங்கு குரு கிரகமும் இடம்பெறுகிறது. எனவே இந்த கேள்வியில் இடம் பிடித்திருக்கும் கிரகங்கள் சூரிய கிரகம், புத கிரகம், சந்திர கிரகம், குரு கிரகம். ஒரு முறையும் சொல்லுகிறேன். ஒரு முறை அர்ச்சித்த வில்வம் மீண்டும் பயன்படுத்தலாமா என்ற கேள்வியில் அடங்கியிருக்கும்
கிரகங்கள் சூரிய கிரகம், புத கிரகம், அதே போல் குரு கிரகம். புத கிரகம், சூரிய கிரகம், குரு கிரகம், இந்த கிரகங்கள் தான் இந்த கேள்வியில் இடம் பிடித்திருக்கிறது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோமிர்தா.